வாழையடி வாழ் மகாகுருநாதர்கள் அகத்தியர் மற்றும் போகர் பெருமானின் திருவடிகள் போற்றி. நமது சுவை மருத்துவத்துல அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான உணவுப் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரைகள். பொதுவா பச்சை கீரைகள்ல நம்ம உடல்ல உருவாகக்கூடிய இரத்த விருத்தி அப்படிங்கிற விஷயத்துக்கு தகுந்த இரும்பு சத்து அதிகமா இருக்கும். பொதுவா கீரைகள்ல கால்சியம், சோடியம், குளோரின், பாஸ்பரஸ், விட்டமின்கள், புரதம், கார்போஹைட்ரேட் இது போன்ற பொருட்கள் அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடலுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது கீரையில ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இது போக தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு கீரைகள் உட்கொள்வது அப்படிங்கிறது குழந்தைக்கு ஒரு சத்துமிக்க தாய்ப்பாலும், தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்க்கு ஒரு மிகப்பெரிய பலத்தையும் வழங்கக்கூடியதா கீரைகள் இருக்கு. இது போக கீரைகள்ல சுண்ணாம்பு சத்து, பீட்டா கரோட்டின், விட்டமின் சி இது போன்ற சத்துக்களும் அதிகமா இருக்கு. பொதுவா நாம ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது விட்டமின் டி சூரிய ஒளி படுறப்ப கிடைக்கும் அப்படின்னு. ஆனா அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா அது நிறைய பேர் மறந்துடுறாங்க. வெறுமன வெயில்ல நின்னா விட்டமின் டி உடம்புல கிடைக்கிறது கிடையாது. நம்ம உடம்புல தேவையான அளவு கால்சியம் இருந்தால் அந்த கால்சியம் இருக்கக்கூடிய உடலினர் சூரிய ஒளியில எக்ஸ்போஷர் ஆகிறப்ப சூரிய ஒளி உடல்ல பட்டு உடல்ல இருக்கிற கால்சியத்தை விட்டமின் டியா கன்வெர்ட் பண்ணும். அது போலதான் இந்த பீட்டா கரோட்டின் அப்படிங்கிறது கீரையில இருக்கு இல்லையா, இது உடல்ல விட்டமின் ஏவா மாறும். இப்படி விட்டமின் ஏவா மாறுறதுனால ஒரு நல்ல பலன் என்ன அப்படின்னா கண் பார்வை திறன் மேம்படும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்துல ரொம்ப அதிக நேரம் நம்ம கீரையை சமைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இந்த பீட்டா கரோட்டின் அப்படிங்கிறது அழிஞ்சு போயிடும். அதே நேரத்துல பி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் நம்ம தனியா மருந்துகளா தேடாம கீரை மூலமாவே கிடைச்சிக்கிட்டு உடல் ஆரோக்கியம் ரொம்ப அற்புதமாவே மேம்படும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கீரைகள் உடல்ல இருக்கக்கூடிய மலக்கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு அற்புதமான ஒரு உணவு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நிறைய நார்ச்சத்துகள் இருக்கிறதுனால நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை ரொம்ப எளிமையாக வெளியேற்றிவிடும். பொதுவாவே நம்ம ஊரை பொறுத்தவரையில கீரைங்கிறது தொடர்ச்சியா நமக்கு கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு பருவத்துல ஏதாவது ஒரு வகையான கீரை கிடைக்கும். அந்தந்த பருவத்துல கிடைக்கக்கூடிய கீரைகளை நாம பயன்படுத்தணும் அப்படின்னாலே நம்ம ரொம்ப ஆரோக்கியமா நீண்ட நாள் வாழலாம். அதே நேரத்துல கீரையை பயன்படுத்துறதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. என்ன அப்படின்னா நிறைய நேரம் பறிச்சு நிறைய நேரம் கீரையை வாடி போகிற அளவுக்கு வச்சுக்க கூடாது, வச்சுட்டு சமைக்க கூடாது. அதே நேரத்துல கீரையை சமைக்கிறப்ப நிறைய தண்ணி ஊத்தி சமைக்க கூடாது. எவ்வளவு கீரை இருக்கோ அதற்கு தகுந்தாற் போன்ற அளவுல தான் நீரை பயன்படுத்தணும். அதே நேரத்துல கீரையை காலம் தாழ்த்தி பயன்படுத்துவதாக இருந்தால் உடனடியா ஒரு ஈரத்துணியில சுத்தி வச்சு அதற்கு பின்னா அதை பயன்படுத்தலாம். மேலும் வெளியில நம்ம ஒரு கீரை வாங்குறோம், அந்த கீரை எந்த அளவுக்கு சுத்தமா இருந்ததா இல்ல அசுத்தமான பகுதியிலிருந்து வந்திருக்கா இதெல்லாம் தெரியாது. அதனால சிறிது நேரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணியில கீரையை வச்சு கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் போட்டு கீரையை நல்லா சுத்தப்படுத்திட்டு நாம என்ன பண்ணலாம், உடனடியா சமைச்சு சாப்பிடலாம். தினமும் ஒரு கீரையை உணவுல பயன்படுத்தினீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியமாகவும் நீண்ட காலமும் நோயின்றி வாழலாம். நாளையிலிருந்து தினமும் ஒரு கீரை என்ற தலைப்பில் ஒவ்வொரு கீரையின் பயன்கள், அதனை உண்ணும் முறை, அதன் மூலமாக உடல் அடையும் நன்மைகளை பற்றி விரிவாக பார்க்கலாம். நன்றி. வாழையடி வாழ்க.